அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்போ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 11 ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் மே 25, 2025. இன்று சமநோக்கு நாள். இன்று சிவராத்திரி. கருத்தில் கொள்ளுங்க. சிவனை நினைத்து நாம் என்ன வேண்டினாலும் இது போல நாளில் விரதம் இருந்து வேண்டாம், கண்டிப்பாக சிவபெருமான் அருளால் அது நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று காலை 9:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று பிற்பகல் 1:56 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம், சித்திரை. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம், இவங்க இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். வண்டியை இயக்கி கொண்டு எக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு தான் வண்டியே எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். அதே போல் இன்று எங்கன்னா தொலைதூர பயணம் செல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு மிகவும், அதாவது நீங்கள் சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக போய் சேர்த்துருவீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் அது தடங்களை கண்டிப்பாக செய்யும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 6 to 7:30. நல்ல நேரம் காலை 6 to 7, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 1:30 to 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. இந்த குழந்தை பாக்கியம் என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி குழந்தைக்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அது புத்திர தோஷமாக மாறி மிகவும் மனநிலையை பாதிக்கக்கூடிய செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த கௌரி நல்ல நேரத்தை முயற்சித்திங்கன்னா அந்த வாய்ப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் முன்னோர்கள் கருத்து, ஆராய்ச்சியாளர் கருத்தும் அதுதான். இப்போ பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு கருமுட்டை மிகவும் பலமாக இருக்க வேண்டும். அப்போது தான் கருத்தரிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த கருமுட்டை பலம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைக்கு குடித்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள், இந்த நாளில் கருமுட்டை பலமாக இருக்குன்னு சித்தர்களும் தெரிவிச்சிருக்காங்க, விஞ்ஞானிகளும் தெரிவிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது. அதனால் இந்த குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக இயங்குறவங்க இந்த நாளை சரியாக கடைபிடித்து சரியாக நீங்கள் முயற்சித்தீங்கன்னா அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே குழந்தையை நீங்கள் உங்கள் கையில் ஏந்த முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய விதி. பயன்படுத்தி பாருங்கள். அதாவது கிரக நிலைகள் சரியாக அமைந்திருந்தாலும் சரியான வளர்ச்சி இல்லாத நேரத்தில் கரு நிற்கிறது கஷ்டமாயிடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராகு காலம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது பின்விளைவுகள் தீவினையாகவே இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டக்குள்ளே வாசக்கால் வைக்கிறாங்க வச்சுங்க. அவங்க தவறுதலாக எண்ணிட்டு குளிகை டைமில் வச்சா மீண்டும் நம்ம ஒரு வீடு கட்டி வாசக்கால் வைக்கலாம்னு நினச்சி வச்சுருவாங்க.
அது தவறு. இப்போ தெற்க வைக்கிற வாசக்காலை எடுத்து தான் மேற்கு வைப்பீங்க, மேற்கு வைக்கிற வாசக்காலை எடுத்து தான் கிழக்கு வைப்பீங்க, கிழக்கு வைக்கிற வாசக்காலை எடுத்து தான் வடக்கு வைப்பீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இது போல் அதே வீட்டை எடுத்து எடுத்து வைப்பீங்களே தவிர நீங்கள் புதிதாக ஒரு வீடு கட்டி உங்களால் வைக்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குளிக்க டைமில் போய் ஒரு தங்க நகை வாங்கினீங்கன்னா இந்த டைமில் மீண்டும் நம்மளை தங்க நகை வாங்க வைக்கணும்னு தவறான கண்ணோட்டம் இருக்குது. அது அப்படி இல்லை. குளிக்க டைமில் போய் தங்க நகை வாங்கினா இந்த தங்க நகையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேறு தங்க நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய விதி. குளிக்க டைமில் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குளிக்க டைமில் யாராவது வாசக்கால் வச்சுருந்தீங்கன்னா அதை உணர்வீங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இன்று சூளம் வந்து மேற்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அருமையான நாள், சாதிக்கக்கூடிய நாள். உள்ளமும் மகிழும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் அறிவும் நல்லா வேலை செய்யும். மிகவும் சிறப்பான நாள். இந்த நாள் நீங்கள் எது நினைத்தாலும் சாதிக்கலாம். அருமையான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிக விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாள். மன கவலைகள் ஏற்படலாம், உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அருமையான நாள். பாசம் அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இன்றைக்கி அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்துலேயும் பாசமும் நேசமும் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அருமையான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் முயற்சி எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி முயற்சி எடுத்தால் தான் இன்று அந்த நாளை நீங்கள் வந்து வெற்றிகரமாக மாற்றிக்க முடியும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. தேவையில்லாத மன கஷ்டங்களும் பொருள் கஷ்டங்களும், அதாவது பொருள் விரயம் கவலைகளும் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. நீங்கள் இந்த நாளை அமைதியாக இருந்துட்டாவே இந்த நாளை சிறப்பாக கழிக்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுகமான நாள், அருமையான நாள், சிறப்பான நாள். உள்ளம் மகிழும், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று அருமையான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், அருமையான நாள்லேயே சொல்லலாம். அனைவரிடமும் பாசத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாகவும் உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்ணும் மகிழக்கூடிய நாளாகவும் மிகவும் சிறப்பான நாளாகுது. அருமையான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் மனதை சாந்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்தாவே இந்த நாளை சிறப்பாக கழிச்சிடலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய பரிவு கருணை உங்கள் மீது பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத பயங்களும் கஷ்டங்களும் வரக்கூடிய நாள், விரயங்கள் அதிகமாகக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக கழிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, வெற்றிகரமான நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு அது போல் செய்கிறவங்களுக்கு இன்று அருமையான லாபத்தை பார்க்கலாம். மிகவும் சிறப்பான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாமல் கோபங்களும் விரயங்களும் மன கஷ்டங்களும் உடல் சோர்வுகளும் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு தேவை, உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்கிறோம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த ராசியை பொறுத்த மட்டும் 50% தான் பொருந்தும் ராசி பலனில். லக்கணத்துக்கு 90% பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு ராசிலையும்
3 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது. சந்திரன் எந்த ராசியில், இப்போ கன்னி துலாம்னு வச்சுங்க, அதில் எந்த நட்சத்திரத்தின் மீது போயிருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் பாதிக்கப்படையும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு வீட்டில் இருக்கக்குள்ள, இப்போ 3 பேர் வீட்டில் இருக்கக்குள்ள ஒருத்தவருக்கு பாதிப்பு ஏற்பட்டா அடுத்தவங்களும் பாதிக்கும். ஆனால் அந்த ஒருத்தவர் தான் அதிகமாக பாதிப்படைவார். மீதி 2 பேருக்கு மிகவும் சுமார் தான், கருத்தில் கொள்ளுங்க. அதனால்தான் இந்த ராசி பலனை பொறுத்த மட்டும் 50% ராசியை பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.